வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். சிக்கன் ஃப்ரைனா பொதுவாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் செம்மையாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செய்கிறதுக்கு ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு முட்டையை நல்லா இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்ககிட்ட விஸ்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் விஸ்கர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கையில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறப்ப நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆயிடக்கூடாது. நல்லா எல்லா மசாலாஸும் இந்த மசாலா நல்லா கோட்டாய் வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி வந்துடுச்சு எனக்கு. இப்போ இது கூட நான் கழுவி வச்சிருக்கிற சிக்கன் 250 கிராம் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நான் இன்னைக்கு லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன், போன்லெஸ்ஸும் எடுத்துருக்கிறேன். லெக் பீஸ் நம்ம சேர்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கத்தியை வச்சு 2 கோடு போட்டு விட்டீங்க அப்படின்னா லெக் பீசஸில் பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா மசாலா உள்ள வரைக்கும் உங்களுக்கு இறங்கும். இப்போ இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் இல்லை, சட்டுன்னு போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எனக்கு நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இப்போ உடனே தான் போட போகிறேன். நல்லா போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு லெக் பீசஸை தான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்போ வெளியே நல்லா நமக்கு வெந்து வந்துடும். உள்ளே அப்படியே பச்சையாக இருக்கும் ஃப்ளஷஸ்லாம். நம்ம எலும்பு வேறு இருக்கிறதுனால வெந்து வராது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்து கொடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக உள்ள வரைக்கும் உங்களுக்கு மசாலா இறங்கி வெந்து வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அப்பப்போ திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செம்மையாக இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். நமக்கு கரிஞ்சு போகலை, நல்லா நீட்டாக உள்ள வரைக்கும் சூப்பராக வெந்து வந்திருக்குது. இந்த மாதிரி சண்டேஸில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.